மலரும் தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு குக்கிங் 360 ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்ன்றத நம்ம டயானா கிட்ட கேட்கலாம். வணக்கம் டயானா, இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி தர போறீங்க எங்களுக்கு? சுட்டிஸ்லாம் பிடிச்ச சாக்கோ பாய். ஓகே, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்துடலாம். சாக்கோ பாய்க்கு plain வீட் பிஸ்கட் தேவை நம்மளுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சாக்லேட், டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. பட்டர், அதுக்கு ஃபில்லிங்க்கு வந்து பட்டர் சீஸ் கிரீம் தான் ஃபில் பண்ண போறேன். ஸோ பட்டர், சீஸ் கிரீமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சாக்லேட் வந்து ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது கார்னிஷ்க்கு கொஞ்சம் நம்ம ஃப்ளேவரிங்காக வெனிலா எசன்ஸ் ஊத்துறோம். கண்டென்ஸ் இவ்வளவுதான். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? இது பட்டர் லாஸ்டா இது சாக்லேட் மிக்ஸ் பண்ணாம ஆட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஃபில்லிங் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். 1 கப் பட்டர் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். மெஷரிங் ஸ்பூன்ல 1 கப் எடுத்திருக்கீங்களா? மெஷரிங் கப்ல எடுத்துருக்கேன். நம்ம இந்த ஹேண்ட் விஸ்கரை வச்சே விஸ்க் பண்ணலாம். ஆனா நான் இன்னைக்கு ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்றேன். இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு கவி. இப்போ நம்ம சீஸ் கிரீம் ஆட் பண்ணிடலாம். இது எடுத்து ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுமா? 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன்யா? ஓ மாட்டேங்குது. இன்னும் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. சீஸ் எவ்வளவு போடணும்? 2 ஸ்பூன் போடுவோம். இந்த டைம்ல நம்ம வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ட்ராப்ஸ் போடுங்க. 4 ட்ராப்ஸ் போடுங்க. இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போறேன். இது எவ்வளவு ஆட் பண்ணனும்? ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ அந்த ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, போதுமா? 1 ஸ்பூன் ஃபுல்லா போட்டுருங்க. இப்போ இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, ஸ்வீட் தேவையா? இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போடணும். அப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பூன் போடுவோம். இப்போ நம்ம இது வரைக்கும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். பிளெண்ட் பண்ணிக்கலாம். போதும், கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? இப்போ நம்மளுக்கு க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுல இருக்க ஃபில்லிங் இப்போ நம்ம ஃபில் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ண போறோம். பிஸ்கெட்ல ஃபில் பண்ணனும். இப்படி பிரஸ் பண்ணா ஃபுல்லா நமக்கு வந்துடும். வெளியே அவுட்டர் சைடு கண்டிப்பா. இவ்வளோ ஓகே. ஸ்லோவா பண்ணணும். ஸ்லோவா இந்த பிஸ்கெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, பண்றேன். அது ஆக்சுவலி கிராஃப்டா இருக்கு. பண்ற சேலஞ்ச் கண்டிப்பா அது உடஞ்சோம். பாத்து பிஸ்கெட் வேலைக்கு போகுது. ரொம்ப பொறுமையா பண்றீங்க. உடஞ்சிருக்குல்ல, நீங்க எனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க.
அது செய்யலன்னா எப்படி பாத்தீங்களா? பிஸ்கெட் திருப்பிட்டீங்க நீங்க. டேப்லெட் வேணுமா? சரி சரி சரி. இத மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். நம்ம க்ரீம் நிறைய பண்ணிட்டோமே. க்ரீம் ஆக்சுவலி இது இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது நீங்க பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணா உங்க குழந்தை கேட்கும் போது எடுத்து ஒன்னு எடுத்து கொடுத்துடலாம். அந்த க்ரீம் எதுவும் ஆகாதா? க்ரீம் எதுவும் ஆகாது. ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? 5 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். சாக்கோ பாயோட ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ டபுள் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். Thank you. இது இப்போ பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆகும், கொதிக்கணும். நீங்க குக் பண்ணுவீங்களா கவி? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குக் பண்ணுவேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் பேக்கிங் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. சோ நானும் வந்து வீட்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாக்லேட் கேக் மட்டும் ரொம்ப ட்ரை பண்ணேன். கரெக்டா வந்துச்சு. அதே மாதிரி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் எடுத்து போட்டலாம்ல. இது வெறும் சாக்லேட் மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டும் இல்ல சட்டில ஒட்டாது. அப்படியே ஸ்லோவா. அதுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ண போறோமே. போட்டோனே பட்டர் ஆட் பண்ணிடணுமா? எவ்வளவு போடணும்? 2 tablespoons. 2 spoons. நம்ம சாக்லேட்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அந்த வெசல ஆட்டிட்டே இருக்கீங்க, அதனால கிளவுஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம். நீங்க ஃபர்ஸ்டே எடுத்து கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எடுத்து கொடுக்கல. தேங்க்யூ கவி. இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாமே நம்ம. 1 ஸ்பூன் போடுறேன். போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. அதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்ல சாக்லேட் ஸ்மெல் நல்லா வருது. ஓகே, நல்லா வருதா? கண்டிப்பா நல்லா வருது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாக்கோ பைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு சாக்லேட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் ஆரம்பிச்சிடலாம். வச்சு அழகா அப்படியே கொத்தினாப்புல போட்டு பார்த்து பிஸ்கெட் உடஞ்சிருப்ப. வாவ், சூப்பரா வந்திருக்கு. இது அழகா எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்பூன் வச்சு லைட்டா மேல அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ரொட்டி பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. போட்டுருங்க. எக்ஸஸ் ஆனதை அதை அப்படியே இது பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர். எடுத்துங்க வச்சுருங்க. கரெக்டா ஆச்சா? இத மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்கோ பாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை போய் கொஞ்சம் நேரம் 2 minutes வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, போலாம். நம்ம சாக்கோ பாய் ரெடி ஆயிடுச்சு. ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம கூட டேஸ்ட் பண்றதுக்காக நம்மளோட க்ரூமேட் ரோஷினி வராங்க. கூப்பிடலாமா? வெல்கம் ரோஷினி. ஹாய் ரோஷினி, எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சாக்கோ பையை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களை வெல்கம் பண்ணியிருக்கோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர், தேங்க்யூ. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். எப்படி இருக்கு? நீங்க செஞ்சதை நீங்களே டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, எப்படி இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் முன்னாடி. ஓ, ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க இந்த லாக்டவுன் டைம்ல உங்க சுட்டீஸ்க்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு கவி. ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த சாக்லேட் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணோனே. ஓகே,
ஓகே நாங்க இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் வீட்ல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கான கமெண்ட்டை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டேஸ்டா வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கப்படும். மறக்காம நம்ம மலரும் தாமரை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க. பாய்.